அடை பண்ண போகிறேன். அந்த அடைக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது பார்த்துலாம். இட்லி அரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு இது 3மே 100 கிராம் எடுத்திருக்கேன். 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு எப்படி அரைக்கிறன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அரைச்சிக்கலாம். அரைச்ச பின்னாடி என்னென்ன போடணும். இப்போ மாவு அரைச்சாச்சு. இந்த அரைச்சதில் என்னென்ன போடணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கால்வாசி மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி ஊற்றணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பதம். கொஞ்சம் தனியாக தான் ஊற்றணும். பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க.